கேள்விக்கு பின்னாடி ஒரு காரண கதை இருக்கு. வரமுனிங்கிற முனிவர் ஒரு சாபத்துல சிக்கிண்டு பூலோகத்துல மகிஷாசுரனா பிறக்கிறார். அப்படி பிறந்த மகிஷாசுரன் பிரம்மாவிடத்துல தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்கிட்டான். என்ன வரம் அப்படின்னா, தனக்கு ஒரு மனுஷனாலேயோ இல்ல மிருகத்தினாலேயோ அழிவு ஏற்படக்கூடாதுங்கிற வரம். ஆனா அவனோட லிஸ்ட்ல அவன் ஒரு மனுஷிய சேர்த்துக்கல. அவன் என்ன பண்றான், வரத்தை வாங்கிட்டு தேவர்கள் எல்லாரையும் பாடா படுத்த ஆரம்பிக்கிறான். அப்ப தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்டயும் மகாவிஷ்ணு கிட்டயும் போய் முறையிட அவ சொல்லிட்டா, மகிஷன் அவன் லிஸ்ட்ல ஒரு பொம்பநாட்டிய சேர்த்துக்கல, ஒரு ஸ்திரீயால தான் அவனை வதம் பண்ண முடியும்னு எல்லா இறை சக்திகளும் சேர்ந்துட்டு ஒரு பராக்கிரமசாலியான தேவிய சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறான். தனது திருக்கரங்கள்ல ஈசனின் சூலம், விஷ்ணுவின் சக்கராயுதம், பிரம்மதேவரின் கமண்டலம், அக்னியின் குரோதம், வருணனின் சக்தி, வாயுவின் வில், ஹிமவான் அளித்த சிம்ம வாகனத்தோட கர்ஜித்துண்டு போருக்கு போனாலாம் அந்த மகிஷாசுர மர்தினி. மகிஷனோட சேர்த்து வேற பல அசுரர்களையும் வதம் பண்றா. தேவியின் பராக்கிரமத்தையும் கம்பீரத்தையும் பார்த்து எல்லா இறை சக்திகளும் ஸ்தம்பிச்சு போய் பொம்மை மாதிரி நின்றுட்டாளாம். அதனாலதான் இன்னைக்கும் அதன் ஞாபகமா கொலுவா வச்சு நம்ம கொண்டாடுறோம்னு ஒரு கர்ண பரம்பரை கதை இருக்கு. நவராத்திரி கொலுவை பத்தி வேற சில சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.